அரசு பிச்சை காசு போடுவது போல் 10 லட்சம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் நான் 20 லட்சம் கொடுக்கிறேன். ஏன் நீங்கள் ஒரு படத்தில் வாங்குற ஒரு சம்பளத்தை கொடுக்கலாமே? 200 கோடி ரூபா ஒரு படம் வாங்குறீங்களே, குறைஞ்சது ஒரு படத்தில் வாங்குற சம்பளத்தையாவது கொடுக்கலாமா இழப்பீடா? இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன அவசியம் இருக்குது? தேர்தல் வரவில்லை, தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. சனிக்கிழமை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பிரச்சாரம் செய்கின்ற நீங்கள் 7-8 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என் தொண்டர்களோ, என் ரசிகர்களோ, என் சகோதர சகோதரிடம் தான் அங்கே தான் இருப்பேன், அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சமூக விரோதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க? இதை செய்தது யார்? எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது? கல்வீச்சு ஏன் நடந்தது? செருப்பு இதுக்கு விசாரணை பண்ணும். அப்போ தான் அந்த இடத்த விட்டு போகும். நீங்கள் உட்காந்துருக்கணுமா இல்லையா? அப்படி உட்காந்து தான் நீங்கள் உண்மையான அரசியல் தலைவர், மக்களை நேசிக்கின்ற தலைவர். அப்போ உங்கள் உயிர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு, உங்கள் உயிர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஒசிட்டி, மற்ற உயிரெல்லாம் கேவலமாக போச்சா? எத்தனை குழந்தைங்க உங்களை நம்பி வந்திருப்பாங்க? ஒரு வீடியோ வெளியிட்டிருக்க வேணாமா? ஒரு சொட்டு கண்ணீர், உங்கள் கண்ணீரை பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா இல்லையா? ஏன் வெறுப்பு வருது எல்லாருக்கும்? நீங்கள் நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி, நீங்கள் வந்த நோக்கம் அந்த மாதிரி. அரசியலுக்கு ஏன் வர்றீங்க? அப்பாவி மக்களை கொள்றதுக்கு தான் அரசியல்னா, அதுதான் உங்கள் கொள்கைனா, அந்த கொள்கையும் வேணாம், அரசியல் வேணாம், நீங்களும் வேணாம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் அங்கே பிரச்சாரத்திற்காக சென்ற போது அங்கே கூட்ட நெரிசல் காரணமாக அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. உண்மையிலும் அதுக்கு நம்ம சேனல் சார்பில் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக இதை பற்றி நம்முடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு ஜிஎஸ் மணி அவர்கள். இவர் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க சார். அந்த ஒரு கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசலில் 1 உயிர் 2 உயிர் இல்லை, 39 பேர் இறந்துருக்காங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் இது. சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. நேற்றைய நிலவரப்படி 39 அப்பாவி இளம் பெண்கள், சகோதரர்கள், குழந்தைகள். இன்றைய நிலவரப்படி 40. இன்றைக்கி ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது ஆஸ்பத்திரியில் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்ற தகவல், ஒரு துயர சம்பவம் நடந்த அந்த துயர தகவல் வருகிறது. இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம். இது போன்ற சம்பவம் இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டம் ஒவ்வொரு மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்கும்போதும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது மனம் பதபதைக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற விவாதமும் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சார், இதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க சார்? ஒரு செக்யூரிட்டி லேப்ஸா இல்லை விஜய் சைடில் தான் தவறாக அந்த கூட்டத்தை கூட்டினேன்? ஏன்னா இது நான் ஒரு ஜென்ரலாக என்னென்னா ஒரு ஊடகவியாளராக எப்படி பார்க்குறேன்னா, எந்த ஒரு தலைவர் வராங்கனாலும் கூட்டத்துக்கோசரம் பெர்மிஷன் கேட்பாங்க, போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அந்த போலீஸ் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அவங்க அந்த கூட்டத்தை எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் வைப்பாங்க. அப்படி தான் இவங்க ஒரு கூட்டத்துக்கு பெர்மிஷன் கேட்டதாக தகவல் வருது. அந்த இடம் கொடுக்காம வேற ஒரு இடத்துல அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே நடத்துனதுனால தான் இந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? நீங்கள் இது ஒரு திட்டமிடப்பட்ட கூட்டு கிரிமினல் குற்ற சதி கொலை என்று தான் சொல்வேன். ஒரு திட்டமிடப்பட்ட, ஏற்கனவே தீர்மானம் செய்து கூட்டு சதி செய்து இந்த அப்பாவி மக்களை தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் காலையிலே வர வைத்து ஒரு நாள் முழுக்க நிற்க வைத்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தராமல், தண்ணீர் கொடுக்காமல், அவர்களுக்கு கழிப்பிட வசதி செய்து தராமல், உணவு அளிக்காமல், இளைஞர்களை வர வைத்து இவர்கள் ஒரு நாள் முழுக்க நிற்க வைத்து, நடுரோட்டில் நிற்க வைத்து அப்பாவி 40 பேரை கொன்றார்கள் என்று தான் இதை சொல்ல வேண்டும். இதில் முதல் குற்றவாளி நடிகர் விஜய் தாவேகா தலைவர் என்றாலும், இரண்டாவது குற்றவாளி இந்த ஆளும் திமுக அரசு, அதன் அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், மாவட்ட நிர்வாகம் என்றுதான் இதில் கூற வேண்டும். முதலில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என தெரிந்தும் அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை மிகப்பெரிய குற்றவாளி. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய, இப்படிப்பட்ட அலட்சியமான ஒரு மெத்தனப்போக்கை கடைப்பிடித்த அந்த
நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், இவர்களும் தான் அதற்கு முக்கிய பங்கு, அவர்களுக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள்தான் முக்கிய குற்றவாளி. இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு சிபிஐ புலனாய்வு செய்ய வேண்டும். இதில் அரசியல் சதி எங்கே நடந்திருக்கிறது என்று விசாரித்து இவர்களுக்கான தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இறந்த குடும்பத்தாருக்கு போதிய இழப்பீடு கொடுக்க வேண்டும். மற்றும் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவு பெற்று வரும் அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்கள் பூரண குணமடைய அரசும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இவங்க மேலே என்னென்ன இப்போது இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இது வந்து இந்த ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன் சார் போட்டிருக்காங்க? அதாவது ஒரு 5 பிரிவுகளில் இவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு குற்றவாளியாகவும், அந்த இன்னொரு கரூர் மாவட்ட செயலாளர் ஒரு குற்றவாளியாகவும், அவர் சிடி நிர்மல்குமார் அவரையும் ஒரு குற்றவாளியாகவும் 3 நபர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன வழக்கு என்றால், பிறரின் உயிருக்கு ஆபத்தை மரணத்தை விளைவிக்க கொண்ட அந்த குற்றம் கல்பபிள் ஹோமிசைடு என்று சொல்வார்கள். அதாவது மரணம், ஆனால் அது கொலை அல்ல என்பது அது பொருள். 106 அது கல்பபிள் ஹோமிசைடு. மரணம்தான், மரணத்தை ஏற்படுத்துகிறது, ஆனால் அது கொலை குற்றமாகாது. அதற்கு சிறிய தண்டனை தான், அதற்கு கொலை குற்றம் போல இல்லை. அப்புறம் அரசு சொத்தை சேதப்படுத்தியது, உத்தரவுகளை மீறியது, இது போன்ற ஒரு சிறிய பிரிவுகளில் தான் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஏன் தாவேகா தலைவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த நடிகர் விஜய் அவர்கள் மீது ஏன் வழக்கு பதியவில்லை, ஏன் விசாரணை அவர் மீது நடத்தப்படவில்லை, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு தகவலும் வருகிறது. நாம் அந்த காட்சிகளை பார்க்கும்போது அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, கல்வீச்சு நடந்திருக்கிறது. ஒரு பெரிய அசம்பாவிதம், சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து அங்கிருந்த கூட்ட நெரிசலில் இருந்த பெண்கள் மக்களை எல்லாம் தள்ளிவிட்டிருக்கிறார்கள். காலணி வீசப்பட்டிருக்கிறது, அதே போன்று கல் வீசப்பட்டிருக்கிறது. அந்த குறுகிய இடத்தில் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடக்க இது யார் காரணம், இதற்கு யார் பொறுப்பேற்பது, காவல்துறை எங்கே சென்றது, காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி சமூக ரீதியில் உள்ளே நுழைந்தார்கள், எப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை எப்படி உருவானது, இதையெல்லாம் அரசு விசாரிக்கவில்லை. சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையோ சரி, இந்த கோணத்தில் இந்த வழக்கை விசாரிக்கவில்லை. முற்றிலுமாக தாவேகாவை குற்றம் சொல்வதிலும், அங்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களை குற்றம் சொல்வதிலுமே ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவும் சரி, மற்ற திமுக ஆதரவாளர்களும் சரி, இந்த குற்றச்சாட்டை தான் வைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் போன்றவர்களுக்கு தலைவர்களுக்கு வருகின்ற கூட்டம், திமுகவுக்கு வருகின்ற கூட்டங்களில் வருபவர்கள் கடைபிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடுகளை விஜய் அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் கட்டுப்பாடுடன் இல்லை, கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் ஏறுகிறார்கள், போஸ்ட் கம்பத்தில் ஏறுகிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், அப்படி என்ற குற்றச்சாட்டை தான் வைக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்வதற்கு அனுமதி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்று அவர்கள் கருத மாட்டுகிறார்கள். சாலையில் இது போன்ற மீட்டிங் போடுவதற்கு இவர்கள் ஏன் அனுமதித்தார்கள்? இதே போன்று 5 இடங்களில் நடந்திருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களது சனிக்கிழமை தோறும் நடக்கின்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, காவல்துறையால் போதிய பாதுகாப்பு வழங்கப்பட முடியவில்லை, அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற ஏற்கனவே 5 முறை 7 முறை நடந்திருக்கின்ற நிலையில் எப்படி அரசு அனுமதித்தது? இப்படி ஒரு அசம்பாவிதம், ஒரு 40 நபர்கள் உயிரை பறிகொடுத்த பிறகு, பலி கொண்ட பிறகு, இப்போது அரசும் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் திமுகவை சார்ந்தவர்களும் அந்த தாவேகா தலைவரை மட்டுமே குறை சொல்கிறார்கள். அவருக்கு ஏன் அனுமதி அளித்தீர்கள்?
தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் குற்றவாளி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் அவர் இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும்? இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன அவசியம் இருக்குது? தேர்தல் வரவில்லை, தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. சனிக்கிழமை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பிரச்சாரம் செய்கின்ற நீங்கள் 7-8 மாதத்திற்கு முன்பே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு மாநாடு போன்ற நிகழ்ச்சி நடத்தலாம், மாவட்டம் தோறும் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டலாம், மாநாட்டில் இருக்கையில் போடலாம், இருக்கையில் கூட தண்ணீர் வசதி நீங்கள் ஏற்கனவே நடத்திய மாநாடு போல நடத்தலாம். மக்களை ஏன் அப்பாவி மக்களை வீதியில் வர வைத்து சாலையில் வர வைத்து நீங்கள் இது போன்ற பிரச்சாரம் என்ற போக்கில் நீங்கள் இத்தனை உயிர்களை பலி வாங்குகிறீர்கள்? சார் நீங்கள் எல்லாருமே இதுதான் சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இல்லை மற்றவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாங்க, இவர் ஏன் நடத்தினார், ஏன் இவர் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தில் எதுவுமே இடம் இல்லையே சார். இவர் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ளணுமே அப்படின்றதுக்கோசரம் தான் சாலை வழியாக செல்கிறார், அங்கே போயிட்டு கூட்டத்தை வந்து கூட்டுறாரு எல்லாமே சார். பட் இவர் வந்து கூட்டத்தை கூட்டுவது ஒரு தலைவராக இருக்குது. இவர் வந்து போனது வந்து இவர் மேலே வந்து இன்னும் குற்றவாளின்னு இவரை ஏன் சொல்ல முடியாதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இவர் வந்து ஒரு கெஸ்டாக தான் தோ அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு இவர் கெஸ்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணது இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்க அந்த பொதுச் செயலாளர் தான் அந்த பையன் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர்னு புசி ஆனந்த் தான் கிட்டேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் பதியப்பட்டது உண்மையிலே ஏற்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக. ஆனால் இதே வந்து பிஎன்எஸ் பிரகாரமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 264 பிரகாரமாக என்ன சொல்ல, இந்த மாதிரி இருந்தால் அந்த நெக்லிஜென்ஸ்னால இந்த அத்தாரிட்டிஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸ் மேலேயும் கண்டிப்பாக கேஸ் பதிய வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி அவர் மேலேயும் பதிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயும் பதிஞ்சிருக்கணுமே கேஸை. ஏன் அவங்க 2 பேர் மேலேயும் பதிய வைக்காமல் இருக்கிறாங்கன்றது தெரியல கவர்மெண்ட்டு. நான் என்ன சொன்னேன், விஜயோட கொள்கை கோட்பாடில் எனக்கு உண்மையிலே வந்து பிடிக்காத ஒரு விஷயம் தான் சார். பட் நேற்று நடந்த ஒரு சம்பவம்ன்றது விபத்து, அது தெரிஞ்ச விபத்துன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய்க்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடந்துச்சான்னு தெரியல. ஒரு இடத்துல நடத்த போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு கும்பல் கூடுதுன்னு அதை வந்து ஏன்னா இது வந்து 4வது மீட்டிங்கோ 5வது மீட்டிங்கோ போகிறார் சார். போகும்போது இவ்வளோ க்ரௌடு தெரியுது, எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க வந்து கட்டுப்பாடற்ற க்ரௌடாக இருக்கிறாங்க, ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை, இவங்க எல்லாம் ரசிகருங்க வந்து சின்ன சின்ன பசங்களாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் கட்டுப்படுத்தாமல் விட்டாங்க சார்? விஜயோட பக்கத்தில் தவறு ஒத்துக்கிறேன் சார், அவர் கட்டுப்படுத்திருக்கலாம், பண்ண முடியல. ஆனால் கவர்மெண்ட் ஏன் பண்ணலை சார்? அது நான் விஜய் அவர்களை மட்டும் குற்றவாளி, மற்றவர்கள் நிரபராதி, அரசை சார்ந்த காவல்துறை அவர்களும் நிரபராதி என்று நான் நீங்கள் சொன்னதை சொல்ல சார், ஜென்ரலாக சொல்கிறத சொல்ல. ஏன் விஜய் அவர்களை குற்றவாளி என்று சொல்கிறேன் என்றால், ஒரு வாகனம் நாம் வாங்குகிறோம், ஒரு வாகனத்தை வாங்கி நாம் அந்த வாகனத்தை ஒரு ஓட்டுநர் வைக்கிறோம். அந்த வாகனத்திற்கு உரிய ஆவணங்கள், சட்டப்படியான ஆவணங்கள், இன்சூரன்ஸ், அந்த வாகனத்தோட பொல்யூஷன், மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்கள், ஒரு சட்டப்படியாக ஒரு வாகனத்தை பராமரிக்கிறோம், ஒரு ஓட்டுநரை வைக்கிறோம். ஓட்டுநருக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கிறதா, அவர் ஓட்டுவாரா, அவருக்கு வந்து வயது இருக்கிறதா, கண் பார்வை இருக்கிறதா, இதெல்லாம் தெரிய வேண்டும். அப்போது தான் வந்து அவர் அந்த வாகனத்தை ஓட்டும்போது ஒருவேளை அந்த வாகனம் விபத்துக்கு உள்ளாகிறது, அந்த வாகனத்தை ஓட்டுபவர் வந்து விபத்துக்கு உள்ளாக்கிறார், அவருக்கு வண்டியை ஓட்டவே தெரியாது, அவரிடம் லைசன்ஸ் கிடையாது, வாகனத்திற்கான அந்த காகிதங்களும் அந்த டாக்குமெண்ட்டும் சரியான முறையில் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வாகனத்தை ஓட்டுபவர் மது குடித்து விட்டு ஓட்டுகிறார். இதெல்லாம் அந்த வாகனத்தின் ஓனருக்கு அது தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் வந்து காவல்துறை அதை கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறைக்கு தெரிந்துமே அவர்கள் கண்டுகொள்ளாமல் அந்த வாகனத்தை ஓட்ட விடுகிறார்கள். அப்படி என்றும் போது அந்த விபத்து நடக்கும்போது ஓட்டியவர் மட்டும் குற்றவாளி அல்ல, அங்கே ஓட்டுநரை ஓட்டுவதற்கு தகுதி இல்லாதவரை நியமித்த ஓனரும் குற்றவாளி தான். அங்கே அந்த நியமித்த ஓனர் ஓட்டுநரை அனுமதித்த காவல்துறையும் குற்றவாளி தான். இதுதான் அதற்கு காரணம். இந்த பிரச்சார கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தவறியவர்களை நீங்கள் அனுமதித்தது நீங்கள் செய்த முதல் குற்றம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்தே இந்த அனுமதியை வழங்கியது காவல்துறை செய்த 2வது குற்றம். அப்போது நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளி என்பது வந்து பொருந்தாது. முதலில் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தவர்கள், கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள், ஓனர் நீங்கள் இருக்கலாம். நான் வெறும் வந்து வண்டியில் உட்கார்ந்து கொண்டு தான் போனேன், நான் அங்கே பிரச்சாரம் மட்டும்தான் செய்துவிட்டு வந்தேன், வேறு எதுவும் நான் செய்யவில்லை, நான் எப்படி குற்றவாளியாக முடியும் என்று. அந்த கூட்டமே உங்களுக்காக நடந்தது, வண்டி உங்களுக்காக வாங்கப்பட்டது, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் முதலாளி. நீங்கள் போய் அங்கே பிரச்சாரம் செய்கிறீர்கள், உங்கள் பிரச்சாரத்தை உங்களை பார்க்க தான் மக்கள் வருகிறார்கள். அங்கே வருகின்ற உங்களது சேஃப்டியை மற்றும் உங்களுடைய பாதுகாப்பை மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு நிமிடம் வெயிலில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். சொகுசு வாகனத்தில் வருவீர்கள், தனி விமானத்தில் வருவீர்கள்,
ஆனால் இங்கே காலையிலிருந்து இரவு வரைக்கும் மக்களை ஒரு பட்டினியோடு தண்ணீர் கூட கொடுக்காமல், கழிப்பிட வசதி கூட கொடுக்காமல், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், சகோதரர்களை அங்கே வைத்து உங்கள் அரசியல் காழ்ப்புணர்வுக்காக, உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் அவர்களை வாட்டி வைத்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் நான் குற்றவாளி இல்லை என்று சொல்கிறீர்கள். இது எப்படி நியாயமாகும் சார்? இது இவர் ஒண்டி தான் கட்சி தலைவர் இல்லை சார். நீங்கள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் கூட்டத்துக்கு அந்த தலைவர் வரும்போது இதே ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறாங்க சார். இவ்வளோ கூட்டங்களில் பலர் என்னென்னா அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி தான் காலையில் சாயந்தரம் வரக்கூடிய ஒரு தலைவருக்கோசம் காலையிலேருந்து காக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அது விஜய் மட்டும் கிடையாது. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் அந்த ஊருக்கு போகிறாரு. போனோன்னா அவர் வரவேற்கிறதுக்கு ராத்திரியும் பகலமாக நின்றவங்க இருந்தாங்க சார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்தபோது அவங்களுக்கும் காத்துன்னு இருந்தாங்க. இது நடந்து இது அன்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்குன்றது கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய விஷயம் சார். அது ஏன் ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு காவல்துறை தவறுச்சு. தொடர்ந்து இப்பயும் வந்து பேசும்போது கவர்மெண்ட் வந்து பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டில் பேசக்கூடிய முதல்வராக இருக்கலாம், யார் பேசுகிறோம் விஜய் தவறுனார். விஜய் வந்து கரெக்டுன்னே நான் சொல்ல சார். 100% விஜய் தவறு தான் சார். 100%. ஆனால் கவர்மெண்ட் சைடில் இருக்க ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அதாவது அவன் திருடுறான் இவன் திருடுறான், அதனால் இவன் திருடுறது மட்டும் எப்படி நீங்கள் குற்றம் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து 1-2 அரசியல் தலைவர்களை பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்திருந்தால் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது. போட முடியுமா சார் அந்த மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ண? சட்டத்தில் இடம் இருக்குது. இந்தியாவில் என்னென்னா மனிதர்களுக்கான தனி மனித உரிமை இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை. வெளிநாடுகளில் மாதிரி வந்து தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை, உயிருக்கான அந்த இழப்பீடு, இந்த டேமேஜஸ்க்கு வந்து அங்கே இருக்கிற அந்த கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் இங்கே இல்லை. மனித உயிர்களுக்கு இங்கே மதிப்பு கிடையாது. மனித உயிர்கள் விலங்குகள் போல அடிபட்டாலும் அவர்களுக்கு நீதிமன்றம் சென்று 20-30 வருடங்கள் சென்று தான் அவர்களுக்கான இழப்பீடை பெற முடிகிறது. அதுதான் இங்கே காரணம். அதனால தான் இங்கே மனிதர்களை வந்து ஆடு மாட்டு சந்தைகள் போல, கால்நடைகள் போல இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அரசியலுக்கு. இதே போன்ற சம்பவம் வெளிநாடுகளில் வேறு எங்கேயோ நடந்திருந்தால் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சம்பாதித்த மொத்த சொத்தையும் இழந்து இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு பிச்சை காசு போடுவது போல 20 லட்சம் ரூபா ஒரு நபருக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் அரசு பிச்சை காசு போடுவது போல 10 லட்சம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் நான் 20 லட்சம் கொடுக்கிறேன். ஏன் நீங்கள் ஒரு படத்தில் வாங்குற ஒரு சம்பளத்தை கொடுக்கலாமே? 200 கோடி ரூபா ஒரு படம் வாங்குறீங்களே, குறைஞ்சது ஒரு படத்தில் வாங்குற சம்பளத்தையாவது கொடுக்கலாமா இழப்பீடா? நீங்கள் ரெண்டாவது இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஒரு பதிவு இல்லை. இங்கே பாரத பிரதமர் பதிவிடுகிறார், குடியரசுத் தலைவர் பதிவிடுகிறார். அனைவரும் துயர சம்பவத்தை வந்து கண்டனம் தெரிவித்து அதற்கு வருத்தம் தெரிவித்து பதிவிடுகிறார்கள். நேரில் சென்று பார்க்கிறார்கள், ஆறுதல் கூறுகிறார்கள். ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஆறுதல், குறைஞ்சபட்ச ஒரு செய்தி ஒரு ஊடகத்தின் மூலமாக, ஒரு ஆடியோ வீடியோ செய்தி மூலமாக பிரஸ்ஸே மீட் பண்ணுறது பயப்படுறாரு சார். பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லையா சார்? அப்படிப்பட்டவருக்கு எப்படி நம்ம வந்து அவர் வந்து ஒரு நிரபராதி, ஒரு நல்லவர், சொல்ல முடியாது சார். அவர்தான் முதல் குற்றவாளி. என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் தான் முதல் குற்றவாளி. உங்களுக்கு மக்களை, உங்கள் தொண்டர்களை, உங்கள் ரசிகர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தகுதியில்லாத நீங்கள் ஏன் பொது வாழ்க்கையில் வருகிறீர்கள்? பொது வாழ்க்கையில் எல்லாரும் வரலாம். ஒவ்வொருக்கும் அரசியலமைப்பு கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமை. யார் வேண்டாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம், யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் மக்களை ஆளலாம், மக்களை கவரலாம். அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்து விட்டீர்கள்? அந்த உங்களை நம்பி வந்த மக்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு, குறைஞ்சபட்ச ஏற்பாடு, அடிப்படை வசதிகள், ஒரு கழிப்பிட வசதி, ஒரு தண்ணீர் வசதி, ஒரு சாப்பாட்டு வசதி. நீங்கள் மாநாடு போட்டால் மட்டும் அங்கே சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பீர்கள். இதுவே நீங்கள் ரோட்டில் சாலையில் நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறனா அது உங்களுடைய கடமை இல்லை. ஆனால் உங்களை தேடி ஒரு நாள் முழுக்க கூட்டம் வர வேண்டும். உங்களுக்கு ஏன் அரசியல்? எதற்காக இந்த அரசியல்? உங்களுக்கு மக்களை கொள்ளுகின்ற அரசியல் தேவையா? இத்தனை வருடம் நீங்கள் அரசியல் சினிமாவில் நடித்தீர்கள், சுகபோகமாக இருந்தீர்கள், யாரும் உங்களை கேள்வி கேட்கவில்லை. உங்கள் சினிமா ஷூட்டிங்கில் ஒரு கூட்டம் நெரிசல் வந்து யாராவது இறந்தார்களா? இல்லை. அரசியல் காரணத்தை காட்டி ஏன் அப்பாவி மக்களை கொள்கிறீர்கள்? அப்பாவி மக்கள் அவர்கள் விவரம் தெரியாதவர்கள். ஏதோ நம்ம நடிகர் வந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும், சிலருக்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல், சிலர் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆவல், சிலருக்கு வந்து விடுமுறை காலங்கள் தானே, நம்ம படத்திற்கு செல்வதை விட நடிகர் விஜய் நேராக வந்திருக்கிறார், அவரை நேரில் சந்திவிட்டு வருவோம் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த அப்பாவி மக்களை நீங்கள் அங்கே அரசியல் காரணத்துக்காக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றதுக்காக ஆளும் திமுக அரசும் நீங்களும் போட்டி போட்டுக்கொண்டு அப்பாவி 40 உயிர்களை பலி கொடுத்து விட்டீர்கள். இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க நீங்கள்? கேஷுவாலிட்டி, இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில்
கடுமையான மருத்துவ பரிசோதனை மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இன்றைக்கி. இன்னும் எத்தனை பேர் இறப்பாங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை கூட்டங்கள் நீங்கள் போட போகிறீர்கள்? ஆனால் இந்த விபத்தை வச்சு அரசியல் ஒரு பாட்டில் நடக்கிற மாதிரியும் தெரியுது. நீங்கள் அரசியல் காரணத்துக்காக போட்டு நடந்த ஒரு சம்பவம் என்பதால் இது அரசியல் கட்டாயம் இருக்க தான் செய்யும். அதை வச்சு மைலேஜ் தெரிக்கிற மாதிரி கட்டாயம் மைலேஜ் இருக்கும். இதே முதல்வர் துணை முதல்வர் இவர்களெல்லாம் வந்து கள்ளக்குறிச்சியில் விசச்சாரம் குடித்து பலர் மரணமடைந்த போது அவர்கள் இரவோடு இரவாக செல்லவில்லை, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. 10 லட்சம் இழப்பீடு தான் கொடுத்தால் நீதிமன்றம் செய்துதான் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி மாட்டில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்த போதும் இதே தான். இவர்களுக்கு அரசியல் ஒரு ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து ஒருத்தவர் அரசியல் பேசுகிறார், மத்திய அரசை எதிர்த்து ஒருத்தவர் அரசியல் பேசுகிறார். இப்போது சரியான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது இவரது அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார்கள். நீங்களும் பல உயிர்களை இனி உங்களை நம்பி யார் வருவார்? எந்த இளம் பெண்கள் வருவார்கள் உங்களை நம்பி? சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனி வரும் காலங்களில் வந்து விஜயோட அரசியலில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும், ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, இது போன்ற நபர்கள் அரசியலுக்கு சரி பொது வாழ்க்கைக்கும் வரக்கூடாது. ஒரு சொகுசாக ஒரு பிரபலத்தின் உச்சத்தில் பல கோடிகளை சம்பாதித்து மக்களின் வேர்வையில் கொடுத்த அந்த படம் பார்ப்பதற்கு டிக்கெட்டாக கொடுத்த அந்த பணத்தில் பல கோடிகளை சம்பாதித்து தற்போது தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, தலைவர்கள் யாரும் இல்லை என்ற அடிப்படையில் ஒருவர் அரசியலுக்கு வருவாரானால் மக்களை முட்டாளாக்க வேண்டும் நினைப்பார்களோ அது போன்ற நபர்கள், அது விஜயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், யாருமே வரக்கூடாது தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் சம்பாதித்த பணத்தை நான் மக்களுக்காக செலவு செய்கிறேன், எனக்கு குடும்பத்தை விட என்னை வாழ வைத்த இந்த மக்களுக்கு தான் நான் வாழ்ந்துவிட்டு செல்வேன், அதனால் அரசியலுக்கு வரேன்னு வரவேற்கலாம். இவருக்கு என்ன கொள்கை இவருக்கு இருக்கிறது? எத்தனை கோடி இப்போ மக்களுக்கு செலவு செய்து விட்டார்? என்ன செய்து விட்டார்? ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அந்த கூட்டத்தை ஒரு மாநாடோ இல்லை மண்டபத்திலோ இல்லை ஒரு பெரிய திறந்த வெளியிலோ நல்ல கால சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு ஏற்பாடுகள் செய்து தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி, நீங்கள் ஏற்கனவே மாநாடு நடத்துங்கள், வாரம் மாநாடு நடத்துங்கள், உங்களுக்கு தான் பணம் இருக்கிறது, எத்தனை கோடி இருக்கிறது, விருந்து வைங்கள், காலை உணவு கொடுங்கள், மதிய உணவு கொடுங்கள், மாலை உணவு கொடுங்கள், வருபவர்களுக்கு கறி விருந்து கொடுத்து மாநாடு நடத்துங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள், வாரத்திற்கு ஒரு முறை தினமும் நடத்துங்கள், யார் வேணான்ட்டு சொல்கிறார். சாலையில் மக்களை வர வைத்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் பசி பட்டினியோடு தண்ணீர் கூட கொடுக்காமல், கழிப்பிட வசதி இல்லாமல், உணவு கொடுக்காமல் வர வைத்து அவர்களை வீதியிலே தெருவிலே நிற்க வைத்து சாலையில் நிற்க வைத்து கொல்வது தான் உங்கள் கொள்கையா? இதற்குத்தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நபர்கள் அரசியலுக்கு தேவையில்லை. அவரது அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது, இந்த நேரத்தில் இருக்கிறது. எந்த அரசியல் தலைவர்களும் இது போல கிடையாது. மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அவர்களுடைய குறைகளை செய்து நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? வறுமையை ஒழித்து விடுவீர்களா? ஏழ்மையை ஒழித்து விடுவீர்களா? பசி பட்டினியை ஒழித்து விடுவீர்களா? நீங்கள் வேலைவாய்ப்பை செய்து தந்து விடுவீர்களா? ஊழலை வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் ஊழலை பற்றி பேசினால் போதுமா? ஒரு ஆளும் திமுக அரசையோ மத்திய பாஜக அரசையோ வெறுமனை நீங்கள் பேசிட்டா மட்டும் அது அரசியல் ஆகிடுமா? நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள்? என்ன குற்றச்சாட்டு? நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள்? இந்த அரசை எதிர்த்து, ஆளுகின்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து, ஊழல்வாதிகளை எதிர்த்து என்ன செய்கிறீர்கள்? எத்தனை பிரச்சாரம் செய்திருக்கிறீர்கள்? வாரத்தில் ஒரு நாள் தான் நான் வீதிக்கு வருவேன், மக்களை சந்திப்பேன், சொகுசு காரில் போவேன். உங்களை யார் வர சொல்கிறா? உங்களை எத்தனை பேர் அங்கே பார்க்குறேன்? இத்தனை கூட்டம் 30,000 பேர் எதுக்கு? 30,000 பேர் அவர் விஜய் பேசின அந்த பேச்சை 30,000 பேர் பார்த்துருப்பாங்களா? ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளியில் விஜய் நிற்கிறார், 30,000 பேர் இரவில் அங்கே இப்போ மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க. எத்தனை எல்இடி நீங்கள் வச்சுருந்தீங்க உங்கள் பிரச்சாரத்தை அங்கே பார்க்குறது? எத்தனை வச்சுருந்தீங்க? ஏன் நீங்கள் அது வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்களை பல கோடி பேர் பார்ப்பாங்க. அப்போ என்ன நோக்கம்? மக்களை சாலையில் வர வைத்து காலையிலிருந்து மாலை இரவு வரை பசி பட்டினியோடு வைத்து அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தராமல் அவர்களை கொல்லுவது தான் உங்கள் நோக்கம் என்றால் என்ன கொள்கை உங்களிடம் இருக்கிறது? உங்களுக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் போட்டியா? நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது, பார்க்கிறேன், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை என் மக்கள் செல்வாக்கை காட்டுகிறேன் என்று காட்டுகிறீர்களா? இல்லை திமுக காரர்கள் தான் உனக்கு இருக்கிற செல்வாக்கை நாங்கள் எப்படி உடைக்கிறோம் என்று பார். அவங்களை அவுத்து விட்ட காலம் மாதிரி உங்களை விட்டாங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன்.
என்ன நீங்கள் மக்களிடத்தில் என்ன போட்டி போடுகிறீர்கள்? போட்டு என்ன சாதித்து விட்டீர்கள்? அப்பாவி 40 உயிர்களை பலி கொடுத்தீர்கள். இன்னும் என்ன தேவை? இந்த நேர்காணலில் இறுதியாக ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னா பார்த்து, பெரும்பாலான இந்த மீட்டிங்ஸில் வந்து முக்கியமாக அரசியல் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா குழந்தை குட்டிகளோடு வராங்க சார். அதை வந்து தடை செய்வதற்கோ அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கோ அரசுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா சார்? இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் பேரண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி குழந்தைங்களாம் கூட வரலாமா கூடாது? அது ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். குழந்தைகளை விடுமுறை காலங்களில் குழந்தைங்களை பார்க்கு கூப்பிட்டு போங்க, விளையாட்டை சொல்லிக் கொடுங்க, நீச்சல் கற்றுக் கொடுங்க. அப்புறம் ஊருக்கு கூப்பிட்டு போங்க, சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போங்க, கிராமங்களுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு வேறு எங்கேயாவது வெளியூர் போங்க. அரசியல் என்பது சாக்கடையாகிவிட்டது. சாக்கடையில் குளிப்பதற்கு குழந்தை குட்டி குடும்பத்தோடு வந்தீர்களானால் இப்போது சாக்கடையில் விஷமும் கலந்து விட்டது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே எதுக்கு வரீங்க? உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒரு மீட்டிங், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு மீட்டிங்கில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அங்கே உரிய பாதுகாப்பு இல்லைன்னு செய்தி வந்த பிறகு பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை அனுமதிக்கிறார்கள்? ஏன் இந்த பிள்ளைகள் போகிறது? எதற்காக இந்த வாலிப வயது உள்ள நபர்கள் போகிறார்கள்? உங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்கு இடமில்லை என்பதால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இளம் வயது இளைஞர்கள் சகோதரிகள் என்ன செய்கிறீர்கள்? விஜய் வருகிறார், வீட்டில் சொல்லிடுங்க, என்னுடைய தலைவர் விஜய் வருகிறார், எங்கள் ஹீரோ விஜய் வர்றார், நாங்கள் போகிறோம். உங்களுக்கு ஒரு காரணம் வீட்டில் சொல்கிறதுக்கு, சகோதரிகளுக்கு ஒரு காரணம், என் தலைவர் விஜய் வருகிறார், நான் பார்க்க போகிறேன் என்று. சகோதரர்களுக்கு என்ன காரணம்? என் தலைவர் வருகிறார், கெத்து காமிக்கணும், நான் கெத்து காமிக்கிறேன் பார். என்னத்தை எதில் போய் கெத்து காமிக்கிறது? இவர்களுக்கு வீட்டில் அனுமதி வாங்குவதற்கு ஒரு காரணம், இவர்களுக்கு கெத்து காமிக்க வேண்டும். கெத்தை போய் மற்ற நல்ல வேலை பண்ணுங்கள், சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரப்போகிறாங்க. ஒரு கூட்டத்துக்கு போய் கூட்டமாக போய் நின்று கெத்து காமிக்கிறதுலையும் போஸ்ட் கம்பத்துலையும் ஏறுறதுலையும் மரங்களில் ஏறுறதையுமா ஒரு கெத்து. உங்களை பார்த்து 4 பேர் செய்வான். இப்போ என்னாச்சு? உங்களுடைய அறியாமை, உங்களுடைய இந்த இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள், கூட்டத்தை கூட்டி கொள்கிறார்கள். இதுதான் நடக்குதுங்க. அது நீங்களாம் புரிஞ்சுக்கணும். இங்கே போகிற இடத்துல ஒரு ஆபத்து, போகக்கூடாது. தெரிந்தும் நீங்கள் போகிறீங்கன்னா இதை யார் சொல்கிறது? வருத்தமாக தான் இருக்குது. இது போன்ற சகோதரிகள் அறியாமையில் அவர்கள் செய்கின்ற தவறு தான் இது. அவர்கள் பெற்றோர்கள் இப்போ இனி ஏதாவது ஒரு பெற்றோர் இனி விடுவாங்களா? நீ என்ன தான் குட்டிகரணம் போட்டாலும் இனி பெற்றோர்கள் உங்களை விடுவார்களா? 40 உயிர்கள் படி போய்விட்டது. இனிமேல் நான் வந்து விஜய் மாநாடு நடத்துகிறாரு, விஜய் கூட்டம் போடுறாரு, எங்களை கூப்பிட்டுருக்காரு, கொல்ல கூப்பிட்டுருக்காருன்னு விடுவாங்களா? ஒரு பெற்றோர் விட மாட்டாங்க. இனி இந்த அறிவு ஏன் முன்பே இல்லை? இத்தனை உயிரிழப்புகளை நம்ம வந்து தடுத்திருக்கலாம்ல. இதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது? இதற்கு பொறுப்பு முழுக்க காவல்துறையை சார்ந்தவர்களும் விஜயை சார்ந்தவர்களும் தான் இந்த பொறுப்பேற்கணும். இதற்கான இழப்பு நீங்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையும் கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. நீ அட்லீஸ்ட் குறைஞ்சது நான் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த பணத்தையாவது இழப்பீடாக கொடுங்க. அதில் உயிரிழந்த சகோதரிகள், குழந்தைகள், பச்சிளம் குழந்தைங்க நாளைக்கு ஒரு IAS ஆகலாம், IPS ஆகலாம், ஒரு கலெக்டர் ஆகலாம், ஏன் ஒரு நீதிபதி ஆகலாம், ஒரு நல்ல அரசியல் தலைவராகலாம், ஏன் உங்களை மாதிரி சினிமாக்காரராக கூட ஆகலாம், ஒரு பெரிய நடிகராகலாம், நடிகை ஆகலாம். நீங்கள் மட்டும் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கி சம்பாதிப்பீங்க, பெரிய ஆளாக. இப்போ அந்த குழந்தை இறந்துச்சு, வருங்காலத்தில் உங்களை மாதிரி ஒரு குழந்தை 200 கோடி இல்லை 2000 கோடி சம்பளம் வாங்குற குழந்தைய நீங்கள் கொண்டுட்டீங்களே. இப்போ உங்கள் இழப்பீடு என்ன? 20 லட்சம் போதுமா? ஒரு உயிருக்கு 20 லட்சமா? அரசாங்கம் கொடுக்குற 10 லட்சம் ஒரு உயிருக்கு போதுமா? இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? நீங்கள் பாட்டுக்கு அங்கே உயிரிழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி நீங்கள் பாட்டு உங்கள் சொகுசு பங்களாகும் நீங்கள் வந்துட்டீங்க. இதுதான் ஒரு அரசியல் தலைவரா? மக்களை நேசிக்கின்ற தலைவரா? நீங்கள் அங்கெல்லாம் இருந்திருக்கணும். 40 உயிர் போயிடுச்சு, 30 உயிர் போயிடுச்சு. என் உயிர் போனால் என்ன, இருந்தால் என்ன? என் தொண்டர்களோட, என் ரசிகர்களோட, என் சகோதரிடம் தான் அங்கே தான் இருப்பேன், அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சமூக விரோதிகள் எப்படி உள்ளே வந்தாங்க? இதை செய்தது யார்? எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது? கல்வீச்சு ஏன் நடந்தது? செருப்பு, இதுக்கு விசாரணை பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்த விட்டு போகணும். நீங்கள் உட்காந்துருக்கணுமா இல்லையா? அப்படி உட்காந்து தான் நீங்கள் வந்து உண்மையான அரசியல் தலைவர், மக்களை நேசிக்கின்ற தலைவர். அப்போ உங்கள் உயிர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு, உங்கள் உயிர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஒசிட்டி, மற்ற உயிரெல்லாம் வந்து கேவலமாக போச்சா? இன்னும் ஒரு அறிக்கை, ஒரு இது கூட வெளியிடலை. அவர் உங்களை பார்க்க தானே வந்தாங்க.
இது வரைக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்களா? அறிக்கை விட்டுட்டாரு. அறிக்கை என்னங்க? அறிக்கை நீங்க அடிச்சீங்களா? இப்போ நீங்க சுயநலம் இருக்கீங்களா இல்லைன்னு யாருக்குங்க தெரியும்? நீங்க தான் அறிக்கை விட்டீங்க. இப்போ எல்லா தலைவர்களும் அறிக்கையை சொந்தமா எழுதி விடுறாங்க. விட்டுருக்கணும். ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஆறுதல் அல்லது பிரஸ்யாவது மீட் பண்ணி சொல்லியிருக்கணும். அவர் அங்கே பேச முடியல. உங்க அழகு முகத்தை பார்க்க தானே வந்தாங்க. ஏன் அந்த அழகு முகத்தை இப்போ காட்டக்கூடாதா அந்த ஆறுதலான மக்களுக்கு? உண்மை. என்ன அரசியல் இது? என்ன அரசியல் தலைவர்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஆறுதல் இல்லை. இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, உங்களை நம்பி வந்தாங்க, உங்கள் மேலே பற்றும் பாசம் வைத்து வந்தாங்க. எத்தனை குழந்தைங்க உங்களை நம்பி வந்திருப்பாங்க. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்க வேணாமா? ஒரு சொட்டு கண்ணீர், உங்கள் கண்ணீரை பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்குமா இல்லையா? ஏன் வெறுப்பு வருது எல்லாருக்கும்? நீங்கள் நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி, நீங்கள் வந்த நோக்கம் அந்த மாதிரி. அரசியலுக்கு ஏன் வர்றீங்க? அப்பாவி மக்களை கொள்றதுக்கு தான் அரசியல்னா, அதுதான் உங்கள் கொள்கைனா, அந்த கொள்கையும் வேணாம், அரசியல் வேணாம், நீங்களும் வேணாம். இதுவரை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த துயர சம்பவத்தை பற்றி, அதனால் இருக்கக்கூடிய சட்ட விஷயங்களையும் பற்றி நம்முடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் நாகரிகமான கமெண்ட்களை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.